ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம இடத்த பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உண்மையிலே இது எனக்கு காலபைரவரும் என் அப்பன் முருகனும் கொடுத்த வேலை தாங்க. இதை நான் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு மாதமாக எனக்கு இதிலே வேலை சரியாக இருந்துச்சுங்க. சரியாக வீடியோ கூட போட முடியலை. டைமே கிடைக்கல. போய் சாப்பாடு வைக்க வேண்டியது, அப்புறம் வர வேண்டியது, பிள்ளைகளை பார்க்க வேண்டியது, இப்படியே இருந்துச்சுங்க. காசு இருந்தாலும் இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு டைமுக்கு சாப்பாடு போட்டு அதுகளை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். அதனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல, போட முடியல. குறிப்பாக ரெஸ்க்யூ நான் பண்ணலைங்க. ஏன்னா டெய்லி பார்த்திங்கன்னா நமக்கு 6 பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. போர்டிங் டெய்லி 3000 ரூபா போயிட்டுருக்கு. மெடிசனை விட நமக்கு போர்டிங் தான் அதிக எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. நம்ம ஓவராக பண்ணுறோன்றது தான் எனக்கு தோணுச்சு. நம்ம இடம் இல்லாமல் இந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதனால் ரெஸ்க்யூ இப்போ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்தாக நான் தீவிரமாக அப்படி இப்படி இடையில பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன். உங்களுக்கே தெரியும், நான் எடுத்த பப்பியெல்லாம் ரெஸ்க்யூ எடுத்ததெல்லாம் அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பட் ப்ராப்பராக போட முடியலை. அதுக்கு காரணம் நான் இடம் பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு டைம் இல்லைங்க. இப்போ அழகான ஒரு இடம் கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அவர் கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி சொல்லிவிட்டு கொஞ்சம் உழப்பறிச்சிக்கிட்டே இருந்தார். சரின்னு அது போக நம்ம நிறைய புரோக்கர்ஸ்கள்கிட்ட சொல்லி நிறைய இடங்கள் அவங்க கூப்பிட்ற இடம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய எய்ம் பெருமாநல்லூர் தாண்டி ஒன்று செங்கப்பள்ளி ரோடாக இருக்கணும், இல்லைனா நியூ திருப்பூர் ரோடாக இருக்கணும், இல்லைன்னா குன்னத்தூர் ரோடாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் எய்ம் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இந்த பெருமாநல்லூரில் இந்த குன்னத்தூர் ரோட்லேயே இந்த இடம் கிடச்சிருச்சுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல குடிநீர், சுத்தமான காற்றோட்டமான ஒரு இடங்க. டிச்சு வசதியெல்லாம் இருக்குங்க. எல்லாமே பார்த்தாச்சுங்க. பப்பிகளால் மக்களால் பப்பிகளுக்கும் தொந்தரவு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் வீடுகளே கிடையாதுங்க. பெருமாநல்லூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் இருக்குது. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் இந்த இடத்த எடுத்திருக்கேன். இந்த இடத்துக்காருக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. நம்ம இந்த 5 சென்ட்டுக்கு தான் நம்ம வாடகை பேசணும். ஆனால் அவர் இருக்கிற இன்னும் 5 சென்ட்டு நீங்கள் புழங்கிக்கங்க, நீங்கள் இந்த இடத்த என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் கும்பிட்ற காலபைரவர் என் கூட பக்கபலமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பல விஷயங்களில் உணர்ந்திருக்கேங்க. வர்ற காலபைரவ நாளைக்கு அஷ்டமி, இன்றைக்கி அஷ்டமிங்க. நாளைக்கு அடுத்த அஷ்டமி, அதாவது தேய்பிறை அஷ்டமிக்கு நான் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பப்பிகளெல்லாம் ஒரு நிலையான இடத்துல வச்சுட்டு தான் போகணும்னு நான் வேண்டியிருந்தேங்க. அது கண்டிப்பாக நடந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் 25,000 தான் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளோட கான்டாக்டில் இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க எல்லாருமே. அவங்க எல்லாருமே அவங்க கொடுக்குற தொகை எப்போவும் மாதம் கொடுக்குற பணத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு இன்றைக்கி நம்ம 25,000 அட்வான்ஸ் டோக்கன் கொடுத்துட்டோங்க. இன்னும் 75,000 கட்ட வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்பிகளை கொண்டே அங்கே வைக்கிறதுக்கு இந்த காலி இடம் ஃபுல்லாகவே மேலே செட்டு போடணுங்க. கீழே நிலமெல்லாம் கல் பதிக்கணுங்க. நிறைய வேலை இருக்குது. ஒயிட் வாஷ் பண்ணணும். இன்னும் நமக்கு 15 நாளைக்கு வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் தேவைப்படுதுங்க. கிட்டத்தட்ட என்னோடய பிளான் 2 லட்ச ரூபாங்க. அதில் நம்ம வெறும் 25,000 தான் கொடுத்துருக்கோம். இன்னும் 1.25 லட்சத்துக்கு நமக்கு தேவை இருக்குங்க. கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க. என்னால் உடல் உழைப்பு கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஃபினான்ஷியலாக நான் என்னால் பண்ண முடியலை, இல்லை என் கையில். அதுதான் உண்மை. அது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் நிறைய பேர்த்துக்கு தீப தூபம்லாம் போட வேண்டியது இருக்குது. நிறைய பேர் தேவையில்லாமல் நம்மளை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தீப தூபம் போடணுங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு சரி இந்த சில்லறைங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க வேணாம், நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போன்ட்டு நான் இந்த விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்சோன்னா எல்லாருக்குமே நம்ம நல்லா செஞ்சுருவோங்க. தீபம் போட்டு நல்லா ஆராதனை காட்டு சிறப்பான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செய்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா எனக்கு தேவை இப்போ இடம். பிள்ளைகளை கொண்டே ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும், அதுங்களை சேஃப்டி பண்ணணும். அதுதாங்க என் மைண்டில் இருக்குது. இதுக்கு லீகலாக என்னெல்லாம் பண்ணணுமோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக நான் ப்ராப்பராக தாங்க பண்ண போகிறேன். சட்டத்துக்கு புறம்பாவோ இல்லை மக்களுக்கு புறம்பாவோ கண்டிப்பாக நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேங்க. இந்த இடம் அழகான இடங்க, பைபாஸில் அமைஞ்சிருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடம் அமைஞ்சதுக்கு நான் காலபைரவருக்கும் முருகனுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. நான் 48 வாரம் விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை பழனி படியேறினதுக்கான பலனை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. நிறைய பேர் நான் நாயை வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. நாயை வச்சு சம்பாதிக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் நாயை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க, போட்டி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பொறாமப்பட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட கீழே தான் போகணும். சரிங்களா? நாய்களை எடுத்து அதுகளுக்கு பராமரிப்பு பண்ணால் தான் அந்த வழி தெரியும். ஓகே, பாய்.